அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பெருநாள் தினத்தன்று தொழுகைக்கு போயிட்டு வந்து ஃபுல்லாக வீட்டில் ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு லுஹருக்கு வாங்க சொன்ன உடனே வேண்டா வெறுப்பா தொழுகைக்கு சிலர்கள் செல்வார்கள். சிலர்கள் அப்படி தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே இந்த ஆண் வர்க்கத்தினர்களுக்குள்ளே நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் நீங்கள் கூட பேசியிருப்பீங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே ஏப்பம் வரும். உடனே இவர் கேட்பார், மாப்பிள்ளை என்ன சாப்பிட்டேன்? இந்த மாதிரி காலையில் புரோட்டா, ஈரல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையை அடுக்குவார். அடுக்கிட்டு எப்படி செரிமானம் ஆச்சுன்னு தெரியல, திரும்பி மத்தியானத்துக்கு ஈரலை ஃப்ரை பண்ண சொல்லிட்டேன், சிக்கனை வெளியில் வாங்கி கொடுத்துட்டேன், குர்பானி கறி நைட்டுக்கு தான் சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்போது ஒரு ஐட்டத்தை அடுக்குவாங்க. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தியாக சுவடுகளை ஆண் வர்க்கத்தினர் மறந்து விடுகிறார்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கின்றது பெண்கள், தாய் குலங்கள். இதற்கு பின்னால் அவங்க இருக்கக்கூடிய தியாகங்கள். அப்படியே நமக்காக வேண்டி இந்த வேலையெல்லாம் அவர்கள் செய்தாலும் சந்தோஷமாக செய்கிறாங்களா அப்படின்னு ஆண் வர்க்கத்தினர்கள் அதை யோசித்து கூட பார்க்கறதில்லை. ஆனால் கிட்டத்தட்ட எழுதப்படாத ஒரு விதியாக எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். நாம் சாப்பிட்டுட்டு வகனையை ஏப்பம் விட்டுட்டு பேசுகிறோம். அப்போ நாம் என்ன செய்கிறது? மனைவிக்கு இது கூட செய்ய வேண்டாமா? மனைவிக்கு வேறு என்ன வேலை அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. தாய் குலங்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. இது போன்ற பெருநாள் தினத்திலே நமக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். இந்த தியாக திருநாளுக்கு பின்னால் அவருடைய தியாகமும் இருக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தியாகம் முடிந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். முடிந்த வரைக்கும் அவர்கள்டிருந்து வரக்கூடிய சில ரியாக்ஷன், சில எதிர்வினைகளை பொறுத்து கொண்டாலே ஒரு பெரிய அன்பளிப்பை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக.